உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எல்லையோர கிராமங்களில் ஓநாய்கள் புகுந்து 8 குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேரை கடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்குட்பட்ட பக்ரைச்சி மாவட்டம் இந்தோ நேபாள எல்லையில் அமைந்துள்ளது. இந்த மாவட்டத்துக்குட்பட்ட கிராமங்களில் ஓநாய்கள் கூட்டமாக புகுந்து பொதுமக்களை கடித்து குதறும் சம்பவங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக அரங்கேறி வருகிறது. அதனால் அங்கு வசிக்கும் மக்கள் தூக்கமின்றி பரிதவித்து வருகின்றனர். குறிப்பாக மகாசி தொகுதிக்குட்பட்ட 30 கிராமங்கள் ஓநாய்கள் தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 8 குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேரை ஓநாய்கள் கடித்து குதறியதில் உயிரிழந்துள்ளனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய தகவல் அறிந்து காவல்துறையினர், வனத்துறையினர் சம்பவம் நடந்த கிராமங்களில் தேடுதல் வேட்டை நடத்தினர். ஆனாலும் ஓநாய்கள் கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் கிராம மக்கள் மீது அவற்றின் தாக்குதல் தொடர்ந்தது. தாயின் கண்முன்னே குழந்தையின் கழுத்தை ஓநாய்கள் கவ்வி இழுத்துச் சென்ற சம்பவம் கொடூரத்தின் உச்சமாக அமைந்தது. இதையடுத்து ஓநாய்கள் கூட்டத்தை கூண்டோடு பிடிக்க ஆபரேஷன் பேடியா என்ற திட்டத்தை உத்தரப்பிரதேச அரசு செயல்படுத்தி உள்ளது. இதன் கீழ் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. அவர்கள் ட்ரோன்கள் உதவியுடன் ஓநாய்களை இரவு பகலாக தேடி வருகின்றனர். இதுவரை 4 ஓநாய்கள் பிடிபட்டுள்ளன. அவற்றை லக்னோ உயிரியல் பூங்காவிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இன்னும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் ஓநாய்கள் புதர்களில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து பக்ரிச் மாவட்ட வன அதிகாரி அஜித் பிரதாப் சிங் கூறுகையில், ஜூலை 17 அன்று ஓநாய் தாக்கி அது தொடர்பான உயிரிழப்பு பற்றிய முதல் சம்பவம் பதிவாகியுள்ளது. தெர்மல் ட்ரோன்களின் உதவியுடன் ஓநாய்களின் கூட்டத்தை இடைமறித்து பிடிக்க கடுமையாக முயற்சி செய்கிறோம். தவிர ஓநாய்கள் கிராமத்துக்குள் வரும் வழித்தடங்களை அறிந்து அங்கு கேமராக்கள் நிறுவப்பட்டிருப்பதுடன் அவற்றை பிடிக்க தேவையான பொறிகளும் வைக்கப்பட்டுள்ளன. யானை சாணம் மற்றும் சிறுநீரை தெளித்து ஓநாய்களின் கவனத்தை திசை திருப்பும் பணியும் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஓநாய்கள் இந்த பகுதியில் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. கடந்த 2004ஆம் ஆண்டில் ஓநாய்களின் வெவ்வேறு தாக்குதல்களில் சுமார் 32 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். 2020ஆம் ஆண்டிலும் ஓநாய் தாக்குதல்கள் பற்றிய தகவல்கள் வந்துள்ளன. வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தை தவிர்க்க கிராம மக்கள் திறந்த வெளியில் தூங்க முன்வருகின்றனர். அதனால் ஓநாய்கள் தாக்குதலுக்கு எளிதில் ஆளாக்கி விடுகின்றனர். எனவே குழந்தைகளுடன் திறந்த வெளியில் தூங்க வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கிராமங்களில் ஏற்படும் நீண்ட நேர மின்வெட்டும் ஓநாய்களுக்கு வசதியாக போய்விடுகிறது. இருட்டான நேரத்தில் ஊருக்குள் புகுந்து மனிதர்களை தாக்கவோ அல்லது தூங்கும் குழந்தைகளை கவ்விச் செல்லவோ வாய்ப்பாக அமைந்து விடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. திறந்த புதர்பகுதியில் வாழும் ஓநாய்கள் கூட்டமாக சுற்றித் திரியும் பண்பு கொண்டது. மேலும் அவை பறவைகள், முயல்கள், சிறிய பன்றிகள் மற்றும் பாங்கோலின்கள் போன்ற சிறிய விலங்குகளை உண்ணுகின்றன. சில நேரங்களில் கோழி மற்றும் ஆடு போன்ற சிறிய கால்நடைகளையும் வேட்டையாடுகிறது. இருப்பினும் மனிதர்கள் மீதான தாக்குதல் கவலையளிப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காக்ரா ஆற்றில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் ஓநாய்களின் வாழ்விடங்கள் சுருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மோனிகா ராணி கூறுகையில், கதவுகள் இல்லாத வீடுகளுக்கு கதவுகள் பொருத்தப்பட்டு அனைத்து கிராமங்களிலும் இரவு ரோந்து பணி நடைபெற்று வருகிறது. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியும் பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். ஓநாய் தாக்குதலுக்குள்ளான ஃபிரோஸ் என்ற 7 வயது சிறுவனின் தாய் இரவு நேரத்தில் தங்கள் வீட்டிற்குள் புகுந்த ஓநாய் குழந்தையின் கழுத்தை கவ்வி தூக்கிச் சென்றதாக தெரிவித்து உள்ளார். ஓநாயின் கால்களை பிடித்து இழுத்து மகனை காப்பாற்ற நான் தீவிரமாக முயற்சித்தேன், முடியவில்லை. ஓநாய் ஃபெரோஸை சுமார் 200 மீட்டர் வயலில் இழுத்துச் சென்றது. நான் எச்சரிக்கை எழுப்பிய போது கிராம மக்கள் கூடினர். இறுதியில் ஓநாய் எனது மகனை வயலில் விட்டுச் சென்றது. காயமடைந்த நிலையில் மகனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தோம். 13 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு எனது மகன் ஃபிரோஸ் உயிர் பிழைத்ததாக தாயார் கண்ணீர் மல்க கூறியுள்ளார்.
ஓநாய்களின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பிறகு உள்ளூர்வாசிகள் தங்கள் பாதுகாப்பை தங்கள் கைகளில் எடுத்துள்ளனர். இரவு நேரத்தில் தீப்பந்தம் மற்றும் துப்பாக்கிகளுடன் ரோந்து வருகின்றனர். உள்ளூர் எம்எல்ஏ சுரேஷ்வர் சிங்கும் இதில் இணைந்துள்ளார். 2 அல்லது 3 ஓநாய்கள் இல்லை, பல ஓநாய்கள் உள்ளன. இதுவரை 4 ஓநாய்கள் வனத்துறையிடம் சிக்கி இருப்பதாகவும் அனைத்து ஓநாய்களும் சிக்கும் வரை ரோந்து பணியில் ஈடுபட இருப்பதாகவும் எம்எல்ஏ சுரேஷ்வர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில எல்லையோர கிராமங்களில் ஓநாய்கள் கூட்டம் புகுந்து 8 குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேரை கடித்து கொன்ற சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மனித ரத்தம் குடிக்கும் ஓநாய்கள் கூண்டோடு சிக்குமா என 30 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அச்சத்துடன் எதிர்பார்த்து காத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.